என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வனாந்திரத்தில் அவர்கள் கானானை நோக்கி போயிட்டு இருக்கும் போதும் எகிப்தை நினைத்தார்கள். பின்மாற்றத்தின் அடையாளங்கள் என்பதை தான் நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த பின்மாற்றத்தின் அடையாளங்களில் அவர்கள் எகிப்தை விட்டாலும் அவர்கள் எகிப்தினுடைய உணவை நினைத்தார்கள், அர்த்தமற்ற வாழ்வு. அவர்கள் எகிப்தை விட்டாலும் எகிப்தின் கல்லறையை நினைத்தார்கள், உணர்வற்ற ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை ஒரு நாளும் உதாசீனப்படுத்திடக்கூடாது. திரும்ப பழைய வாழ்க்கையை நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய நினைவிலே எகிப்து வந்து விட்டால் நாம் எகிப்தில் வாழ்வதற்கு சமம், நம்முடைய ரட்சிப்பை துளைத்ததற்கு சமம். அவர்களால் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, இன்னைக்கும் ஏசாயா 30ஆம் அதிகாரத்தின் 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும். இந்த எகிப்தை அவர்கள் விரும்புகிறார்கள், அதுவும் எகிப்தின் நிழல் ஒதுக்கிலே ஒதுங்க வேண்டும் என்று விரும்பினார்கள். எகிப்தின் நிழலை விரும்பினார்கள். நாம் கடந்த 46 நாட்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை அவர்கள் சுதந்தரிப்பதற்கு முன்பாக 46 ஸ்டேஷன்ஸ்ல எப்படி பாளையம் இறங்கினாங்க எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். எல்லாவற்றிலும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பகலிலே மேக ஸ்தம்பம் இருந்தது. அதாவது அத்தனை பேருக்கும் அவர்கள் மேல் வெயில் படாதபடிக்கு ஒரு நிழலாகவே வந்தார். மேக ஸ்தம்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். வனாந்திரத்திலே, அந்த பாலைவனத்திலே எவ்வளவு அனல், எவ்வளவு சூடு இருந்திருக்கும். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு நாள் கூட இந்த வெயில் நிமித்தமாய் சூட்டின் நிமித்தமாய் இவர்கள் முறுமுறுக்கவே இல்லை. உணவுக்காக புலம்புனாங்க. ஆனா உண்மையில அந்த இடத்துல அவர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பாராட்டின அந்த கிருபையை பார்த்தீங்கன்னா அது சொல்லி முடியாத கிருபை. அத்தனை அற்புதமான கிருபையை ஆண்டவர் அவர்களுக்கு தந்தார். ஏன்னா குழு குழுன்னு காலையில ஒரு மேக ஸ்தம்பம், அந்த பாலைவனத்துல வனாந்திரத்துல இரவு நேரத்தில் குளிர் தாங்க முடியாது இல்லையா? அப்போ அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்தை தந்தார். அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேக ஸ்தம்பமும் கர்த்தர் அவர்களோடு கூட அதில் கடந்து வந்தாராம். அவரும் அதில் வரார், கூடவே வரார். இந்த நிழலை தாண்டி எகிப்தின் நிழல் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் தேவனை சாராத ஒரு வாழ்க்கை, ஒரு நன்றி அறிவில்லாத ஒரு வாழ்க்கை. யோசித்து பாருங்களேன், அவங்களுக்கு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியல. இது ஆண்டவரே கொடுத்த நிழல், எகிப்து நிழல், அது ஒரு பார்வோனின் நிழல், அது என்னை அடிமைப்படுத்தி வைக்கிற நிழல். அது எப்போ வேணாலும் மாறும், எப்போ வேணாலும் அந்த நிழல் நம்மளை ஏமாற்றும், எப்போ வேணாலும் அந்த ஆமனுக்கு செடி பட்டு போகலாம், எனக்கு நிழலாக இருக்கிற காரியங்கள் என்னை விட்டு கடந்து போகலாம். ஆனால் இது அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் பின்மாற்றம். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களால் உணர முடியாமல் இல்லாத ஆசீர்வாதத்தின் மேலே ஒருவேளை ஒரு ஏக்கம் உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா இது ஒரு பின்மாற்றத்தின் அடையாளம். எத்தனை நேரம் நம்ம அப்படி வாழ்கிறோம்ல. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த சில நன்மைகளை உங்களால் அனுபவிக்க முடியாமல், அதை நீங்கள் சார்ந்து வாழாமல், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் எகிப்தை சார்ந்து வாழ, அந்த எகிப்து தான் பரவாயில்ல, அந்த நிழல் தான் எனக்கு நல்லது அப்படின்னு நினச்சா நம்ம தேவனை சார்ந்து வாழலைன்னு அர்த்தம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எகிப்தின் நிழல் நமக்கு ஒரு பெரிய வேதனையை உண்டு பண்ணிடும். எகிப்து நிழல் நம்மை ஏமாற்றிவிடும். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட வருகிறார். வேத புஸ்தகத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் சங்கீதத்தின் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 36:7, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். எந்த நிழல் வேணும் எனக்கு? எகிப்து நிழல் அப்படின்னா எகிப்தை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டோம். எகிப்து தான், எகிப்து இல்லாமல் வாழ முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய நிழல் போதும், உன்னதமானவருடைய நிழல், சர்வ வல்லவருடைய நிழல் எனக்கு அது இருக்குது, அது போதும் அப்படின்றவங்க அவர் கிருபையை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்கிறீங்களா? அவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? அந்த நிழலுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? அப்படிப்பட்ட நிழல் நிமித்தமாய் தேவனுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமா? அப்படின்னா சர்வ வல்லவருடைய நிழலை சார்ந்து கொள்கிறோன்னு அர்த்தம். இல்லைனா
நான் எகிப்தின் நிலையில சார்ந்து கொள்கிறேன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த வார்த்தையை பாருங்களேன். உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆசைப்பட்டிருக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனால் அதற்காக ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க, பழைய வாழ்க்கையை நினைக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லி அங்கே கிடைக்கிற கிருபைக்காக நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை நினச்சி எகிப்தின் நிழல் வேணும்னு நினச்ச ஒருத்தர் கூட கானானை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. கானானை இழந்து போனாங்க. அவங்க எகிப்தினுடைய அந்த நிழலை தான் மேன்மையாக நினச்சாங்க. இன்றைக்கி நமக்கு எது மேன்மை? வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமேன். சிலருக்கு ரதமும் குதிரை வீரரும் தான் மேன்மை. ஆனால் நமக்கு என்னோடு கூட பகலில் மேகஸ்தம்பமாய் இரவில் அக்னிஸ்தம்பமாய் என்னோடு வருகிற கர்த்தர் தான் எனக்கு மேன்மை. சொல்ல முடியுமா? உங்களுக்கு எது மேன்மை இருக்கோ இல்லையோ, அவர்தான் என் மேன்மைன்னு சொல்லுங்க. அவருக்குள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் கூட கிடைக்கும். அவர் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் அதை விட்டுட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு வேற எதையோ தேடுறோம்ல. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கலாமா? எகிப்தினுடைய நிழலை யாரெல்லாம் இந்த நாட்களில் நினைக்கிறோமோ, பின்மாற்றம் நம்மோடு போராடுகிறது என்ற அர்த்தம். கவனமாக இருப்போம். கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டி சரி, நீங்கள் போதும், உங்கள் நிழல் போதும், உம்மை சார்ந்து கொள்கிறேன் என்று கர்த்தரை சார்ந்து கொள்வோம். இன்னைக்குரிய மனப்பாட பகுதியை குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 36:7. சங்கீதம் 36:7வது வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, எகிப்தின் நிழலை நாங்கள் ஒரு நாள் விரும்பிடக்கூடாது. உங்கள் நிழலில் இதுதான்ப்பா மேன்மை, அதை சார்ந்துதான்ப்பா நாங்கள் வாழணும். அந்த கிருபையை மாத்திரம் ஒரு நாளும் நாங்கள் இழந்துடக்கூடாது. எங்கள் கூட வருகிற தேவன் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்ன எப்போ வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்குவீங்க. அதை விட்டுட்டு எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று மீண்டும் எகிப்துக்கு போகிற அந்த அனுபவம், அந்த பின்மாற்றம் எங்களுக்குள்ளே வராமல் காத்துக்கோங்க. தாழ்த்தி மது கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கவனமாய் நன்றி அறிவு உள்ளவர்களாக நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.